கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 20:3, Matthew 23. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. இப்போ என்ன பண்ணுறாரு? காலையில் அதிகாலமே போனார் 6 மணிக்கு. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் அதிகாலமே எழும்பி முடிக்கக்கூடியவங்க. அவங்களுடைய கால அளவு என்ன? சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கும், அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்கு முடியும். அப்போ இவங்க காலையில் ஒரு கூட்டத்துக்கு போய் ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கூலி பேசி அவங்கள திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைன்னா என்ன? 9 மணி, காலையில் 9 மணி. ஏன்னா அவங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்கிறவங்க அதிகாலை 5 மணிக்கு முன்னாடியே அங்கே நின்றுவாங்க. அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க யார் என்னென்ன வேலைக்கு போகணுமோ அவங்க கூட போயிடுவாங்க. இப்போ 9 மணிங்கும்போது அவர்கள் யாருமே வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க முதல்ல. ஏன்னா அவ்வளவு இது இல்லைன்னு சொல்லக்கூடியதான். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. இவங்களுக்கு என்ன? யாரும் கூப்பிடல, யாருமே அவங்கள வேலைக்கு எடுக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க தயாராக தான் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அவங்க சும்மா இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வேற ஒருத்தருமே எடுத்துக்கொள்ளலை. அதனால் என்ன பண்ணுறாரு? இவர் மறுபடியும் 9 மணிக்கு போகிறாரு. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் வேலைக்கு ஆளுங்க தேவைன்னு. ஏன்னா நீங்கள் இதே மத்தேயு 9வது அதிகாரம் 37-38 வசனத்தில் பார்த்தோம். அறுவடைய மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதனால் என்ன பண்ணுங்க? அறுவடைக்கு எஜமான்ட்ட வேலைக்கு ஆட்களை அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இங்கே நிறைய வேலை இருக்குது, ஆளுங்க குறைவாக இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் காலையில் 9 மணிக்கு போகிறாரு. அங்கே சும்மா கடைத்தெருவில் நிற்கிறவங்கள பார்த்து நீங்களும் வாங்க. அப்போ என்ன? இவர் இந்த தேவனாகிய கர்த்தர் திரும்ப திரும்ப தன்னுடைய ராஜ்யத்தில் வேலை செய்வதற்கு ஆளுங்களை கூட்டிக் கொண்டே இருக்கிறாரு. முதல்ல 6 மணிக்கு கூப்பிட்டாரு, இப்போ அடுத்து என்ன? 9 மணிக்கு கூப்பிடுறாரு. ஆனால் என்னென்னா, அதாவது இது வேறு காலங்கள், வேறு வாழ்க்கை, இல்லை வேறு சீசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் கர்த்தர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டே இருக்கிறாரு. அப்போ என்னென்னா, இங்கே பல்வேறு விதமான மக்களை அவர் கூட்டி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, இங்கே அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவங்கள வேலைக்கு யாருமே எடுக்காமல் சும்மா நிற்கிறவங்கள என்ன செய்கிறாரு? வாங்க, என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு அவர் வேலைக்கு கூப்பிடக்கூடியவரா. அப்போ அவர் தொடர்ந்து ஜனங்களை கூப்பிடக்கூடியவராக இருக்கிறார். தேவன் இன்றைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தில் வேலை செய்வதற்கு மக்களை தேடிக்கொண்டே தான் இருக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்முடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தரை 16 வயசுல அழைக்கிறாரு, ஒருத்தரை 9 வயசில் அழைக்கிறாரு, ஒருத்தரை 30 வயசில் அழைக்கிறாரு, ஒருத்தரை 40 வயசு, மோசையை அழைக்கும்போது 80 வயசு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த நிலைமையில் எந்த வயசில் இருக்கிறீங்கன்னு இல்லை. சிலர் சின்ன வயசுலேயே வந்துடுறாங்க. 6 வயசு 9 வயசுலலாம் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டு அப்போ இருந்து எப்படி எசேக்கியா ராஜா வந்தாரோ அதே மாதிரி ஒரு சிலர் சின்ன வயசுலே நான் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டேன், நான் ஸ்கூலில் படிக்கும்போதே நான் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டேன், நான் ஒரு சிகரெட்டு பிடிச்சது கிடையாது, ஒரு ஆல்கஹால் குடித்தது கிடையாது, ஒரு தவறான பழக்கம் பண்ணுறது கிடையாது, தவறாக பேசுனது கூட கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் கொலை செய்து வேறு பலவிதமான கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு அடிமைத்தனத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ என்ன? தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் சொல்லக்கூடியதாக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கள கூப்பிட்றாரு. ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு காரியம்னா, யாரெல்லாம் கர்த்தர் கூப்பிடுவதற்கு அவைலபிளாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதுக்காக ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அவர் கூப்பிடக்கூடியவராக இருக்கார். அவர் கூப்பிடும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவங்கள கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா, ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். அப்போ என்னன்னா,
நீங்கள் நேரத்தை காட்டிலும் உங்களுடைய இதை காட்டிலும் என்ன கர்த்தருக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, கர்த்தருக்குன்ற ஆயத்தமாக இருக்கிறீங்களா, கர்த்தருக்குன்ற அவைலபிளாக இருக்கிறீங்களா, அதைத்தான் கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எங்கே அழைக்கப்பட்டங்கிறத காட்டிலும் நீங்கள் அவருக்கென்று ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வல்லபிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கக்கூடிய மக்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து உம்மோடு இசைந்து வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.